காவியம் பாடவா காதலே. ஆண்டி ஆண்டி கில்காமட்டி ஆண்டி கில்காமட்டி ஆண்டி. இதோ வாரே. வா மாடன் மங்கம்மா, வந்து உட்காரு. ஆண்டி என் பேர் ஒண்ணு மாடன் மங்கம்மா கிடையாது. ஊருக்காக நீ வேற வேற பேரு மாத்தி மாத்தி வைப்பா. ஒவ்வொரு தடவை நான் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட முடியுமா? எனக்கு வாயில என்ன வருதோ அப்படிதான் நான் கூப்பிடுவேன். உட்காரு. ஆமா, என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் வரத்தையே காணோம். அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டியோ? இல்ல ஆண்டி, நீங்க தான் ஒழுங்கா வீட்லயே இருக்கிறதே இல்ல. நான் வீட்டுல இல்லாம என்னால பயணம் போறேன். இங்கதான் இருக்கேன், நீ தான் இந்த பக்கமே வரதே கிடையாது. நானே ஏதோ பிஸியா இருக்கா போறேன்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கே இருந்துட்டேன். ஓகே ஆண்டி, அது இருக்கட்டும். ஆமா, உங்க மருமகள ஆளே காணுமே, எந்தால போனா? நான் வீட்டுல இருக்கேனா இல்லையான்னு உனக்கு தெரியல, ஆனா என் மருமவ இல்லாதது மட்டும் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. எப்படி? அது வந்து ஆண்டி, ஊருக்குள்ள 4 பேரு 4 விதமா பேசிக்கிட்டு இருக்காவ, அதனாலதான் கேட்டேன். ஆமா, உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டாலாமே, அது உண்மையா? ஆமா ஆமா, எல்லாம் உண்மைதான். என்னாச்சு ஆண்டி, என்ன பிரச்சனை? வரீங்களா, நம்ம என்ன போய் பேசி பாப்போமா? நானே வந்து சரத் பாபுக்காக பேசுறேன். இப்படி ஒரு நல்ல பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இத சும்மா விடக்கூடாது. வாங்க, நம்ம ஒரு 4 பேர் போய் பேசி பாப்போம். பேசி பார்த்தாலும் சரி, ஆட்சி பார்த்தாலும் சரி, இதுக்கு மேல சரிபட்டு வரோன்னு எங்களுக்கு தோணல. முடிஞ்சதுதான். இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒத்த வைக்க முடியாது. என்ன ஆண்டி, அப்படி என்ன பிரச்சனை? சொன்னா எங்களுக்கும் தெரியுங்களா? அதையும் கேட்க மாட்டேனே. மீனாக்கு அவிய அண்ணன் பிடிச்ச ஒரு வீடு வாங்கி கொடுத்து பால் காய்ச்சாவல்ல, நீ கூட அந்த பால் காய்ப்புக்கு வந்தியே. ஆமா ஆண்டி. அதுக்கப்புறம் நான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. மீனாக்கு புது வீடு வாங்கி கொடுத்து புருஷனோட பால் காய்ச்சது மூத்த தாரத்துக்கு பிடிக்கல. அதான் எங்க சம்மந்திக்கு அந்த அம்மாவுக்கு பிடிக்கல புருஷனை வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. அதனால என் புருஷன் என் தங்கச்சி புருஷனை எப்படி அவிய கூட்டிட்டு போலான்னு சண்டைக்கு போனாவ. அறுவால தூக்கிட்டு கோவமா வெட்ட போற மாதிரி போனாவளா. அந்த பிரியங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாவ என் புருஷன் பேர்ல. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா, என் புருஷனை போலீஸ் இழுத்துட்டு போச்சு. சரத் பாபு பிரியங்கா கிட்ட வந்து உங்க அம்மையை வாபஸ் வாங்க சொல்லுன்னு சத்தம் போட்டான். அவன் முடியாதுன்னு என் பிள்ளைய ஏத்து பேசிட்டு இருந்தா. கோவம் வர மாதிரி 4 வார்த்தை சொன்னாலா, என் பிள்ளை அவளை பிடிச்சு அடிச்சுட்டான். அந்த கோவத்துல அவ வீட்டை விட்டு போயிட்டா. என் மவனும் இனி டைவர்ஸ் பண்ணிடுவேன் உன்னையன்னு கோவத்துல சொல்லிவிட்டான். அவ ஆட்டா வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கா. உனக்கு தான் அந்த முட்டை கண்ணிய பத்தி தெரியுமே. இல்லாதது பொல்லாததெல்லாம் என் பிள்ளைய பத்தி சொல்லி கொடுத்திருக்கா. அதையும் அவிய நம்பிக்கிட்டு இப்ப அவியலே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாவ. வக்கீல் நோட்டீஸும் வீட்டுக்கு வந்துருச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க ஆண்டி? ஒரு சின்ன பிரச்சனைக்காக டைவர்ஸா? ஆமா மாடனே, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சரத் பாபு அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டா. நாங்க அவனை மனசை மாத்திதான் வச்சிருந்தோம். ஆனா அந்த முட்டைக்கண்ணி சும்மா இல்லாம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா. பாவம், என் பிள்ளைய எத்தனை நாள் தான் அவ கூட பொட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். கொஞ்சம் கூட புருஷன்னு மதிக்க மாட்டேங்க. அதனால நாங்களும் போய் அவியகிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அவியல வந்து இங்க எதுவும் பேசவே இல்லை. சரி, எது நடக்கட்டும் அது பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம தலையெழுத்துன்னு நாங்க யாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆண்டி, கவலைப்படாதீங்க. அந்த பிரியங்க பிள்ளை சரி கிடையாது. புருஷன் கூட ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ மாட்டா. அந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும் மாடனே. இருந்தாலும் 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுல. நானும் இன்னைக்கு மாறிடுவா, நாளைக்கு மாறிடுவா, போக போக மாறிடுவான்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவளும் கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அதனாலதான் நாங்களும் போய் அவளை சமாதானப்படுத்தி கூப்பிடவும் இல்லை. என்னனையோ போட்டோன்னு விட்டுட்டோம். சரி ஆண்டி, விட்டு தொலைங்க. சரத் பாபு கோணத்துக்கு பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க ஆண்டி. இவ போனா என்ன, போயிட்டு போறா, விடுங்க. டைவர்ஸ் ஆன பிறகு சரத் பாபுக்கு வேற பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலாம். எங்க போய் பொண்ணு பார்த்தாலும் 2ஆம் நேரம் தானே சொல்லுவாவ. 2ஆம் நேரத்துக்கு எவ கட்டுப்படுவா? ஆண்டி, சரத் பாபுக்கு என்ன வயசாயிட்டு? சின்ன பையனா தானே இருக்கான். அதெல்லாம் அவன் கோணத்துக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. அப்படின்னா மாடனே, இப்பத்துல இருந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பாரு. டைவர்ஸ் ஆன உடனே பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். காலம் தாமதிக்கவே கூடாது. உடனே ஒரு பொண்ணு பாரு. என் பிள்ளைய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியே பொண்ணு கேளு. வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணத்தோட இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். இந்த புளியங்க இருந்தா பாரு,
அந்த மாதிரி குணத்தோட எல்லாம் எவ்வளவு இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. நல்ல பிள்ளையா பாடு. நல்ல பிள்ளைனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்கு ஆண்டி. அப்படியா? யாரு? வேற யாரு? ஏன் பிள்ளைதான். அட மாடனு, என்னைய நீ ஆண்டின்னு ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்கா. வாம்பளி அம்மாவனுக்கு எப்படி கேட்ட? அப்ப ஓகே ஆண்டி, சம்மந்தின்னு கூப்பிடட்டுமா? என்ன பொசுக்குன்னு இப்படி மாட்டிட்டா? வேற என்ன செய்ய, நாங்க சரத்து போவதா என் பிள்ளைக்கு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா அதுக்குள்ள ஊருக்கு போன இடத்துல நீங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டீங்க. அதனாலதான் நாங்க இத்தனை நாளா வாய திறக்காமலே இருந்தோம். என் பிள்ளைக்கும் சரத்து பாபுனா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அதனால நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இதுல நான் யோசிக்க எதுவும் இல்ல மாடனு. என் பிள்ளையோ என் புருஷனும் தான் யோசிக்கணும். பரவாயில்ல ஆண்டி, அவகிட்ட பேசிட்டே உங்க முடிவை சொல்லுங்க. நானும் என் பிள்ளையோ வெயிட் பண்றோம். என் மகளுக்கு உங்க மகனா ரொம்ப பிடிக்கும். நாங்களே இத பேசலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பிரியங்கா உள்ள வந்து பூந்துட்டா. அதனாலதான் நாங்க எதுவுமே கேட்காம விட்டுட்டோம். நீங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரி மாடனே, உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஆமா ஆண்டி, மனப்பூர்வமான சம்மதம். சரத்து பாபு மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டைவர்ஸ் மட்டும் ஆகட்டும், கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரி மாடனே, இந்த விஷயம் காணும் காட்ட வச்ச மாதிரி இருக்கட்டும். எப்ப முடியுதோ அப்ப நான் சரத்து பாபு கிட்ட இத பத்தி பேசி டைவர்ஸ் ஆன உடனே 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓகே ஆண்டி. இல்ல இல்ல சம்பந்தி, புது வீடு அப்படியே தூசி பிடிக்க போட்டு வந்துட்டோமே. ஒரு வாரத்துக்கு ஒரு கையாவது போய் கிளீன் பண்ணி போட்டாதானே வீடு வீடு மாதிரி இருக்கும். என்ன செய்ய, நம்ம ஒத்தையில போய் கிளீன் பண்ண முடியாது. அவியலும் கூட்டிட்டு போனா அவிய அங்க வாடிடுவாங்க. ஆள் விட்டு பண்ணலாமா? என்ன செய்ய, அண்ணன்ட்ட கேப்போம். ஆள் ஏதாவது கிளீன் பண்ண கிடைக்குமான்னு. ராசதி, ராசதி. என்னங்க? எது வேணாலும் மைனிட்ட போய் கேளுங்க, இல்லன்னா செல்லம்மா அக்காவிட்ட போய் கேளுங்க. ராசதி, இந்த வீட்டுல இருக்கவே உனக்கு எரிச்சலா இல்லையா? ஏன், எதுக்கு? இது எங்க அண்ணன் வீடு. இங்க இருக்கிறதுக்கு எதுக்கு எரிச்சல் வரப்போகுது? நான் பிறந்து வளர்ந்த வீடு இந்த வீடுதான். அது இல்ல ராசதி, என்னதான் இருந்தாலும் இது அவிய வீடு. அவிய வீட்டுல இருந்து நம்ம தங்கி இருக்கிறது நல்லாவா இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு ராசதி. நம்ம அங்க போய் இருக்கிறதுதான் மரியாதையா இருக்கும். இப்படி இங்க வந்து இத்தனை நாள் தங்கி இருக்கிறது மரியாதையா இருக்காது. இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஏன், அதுக்கப்புறமா நான் இங்கதான் இருக்க போறேன். எங்க அண்ணனுக்கு மைனிக்கே இங்க யாருமே இல்ல. நம்ம தான் அவியலுக்கு ஆதரவா இங்க இருக்க போறோம். ராசதி, அவியலுக்கு பிள்ளைகள் இருக்கு. நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்னா அவிய வந்து இங்க இருந்து அவியலை பாத்துக்கிடுவாவ. பாவம் வந்து சரோஜா பச்சை பிள்ளைய கையில வச்சுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அப்புறம் அந்த குழந்தை மாசமா இருக்கா. 2 பேரும் பாவம் ராசதி. நம்ம இங்க இருக்கிறதுனாலதான் அவிய வீட்டை விட்டு வெளியே போயிட்டாவ. நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா அவிய நிம்மதியா வந்து இங்க இருப்பாவ. உங்க அண்ணனையும் மைனியும் அவிய பாத்துக்கிடுவாவ ராசதி. ஆமா, நல்லா பாத்து கிழிச்சாவ. எங்க மைனிக்கு வயசாயிட்டு ஒரு வேலையை செய்ய முடியல. அப்படி இருந்தாலும் அவளுக்கு பெட்ல உட்கார்ந்துகிட்டு எங்க மைனி வேலையை வீட்டு இருக்காளுவ. எல்லாருக்கும் சேர்த்து எங்க மைனி செஞ்சு போட வேண்டியதா இருக்கு. இந்த வயசான காலத்துல அவியலால முடியுமா? அவியலுக்கு செஞ்சு போட முடியாது, அப்ப நம்மளுக்கு மட்டும் செஞ்சு போட முடியுமோ? நீயே நம்ம பிள்ளைய என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வந்ததுல இருந்து? உன் மைனியே தான் வேலையை வீட்டு இருக்கா. இப்ப கூட இதோ பெட்ல தான் வந்து நீயும் உட்கார்ந்துருக்கா. அவிய தானே வேலை செஞ்சுட்டு இருக்காவ. நான் செய்யதான் சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டாவ. செல்லமா தான் எல்லாத்தையும் செய்யறாள்ல. செல்லமா செய்யாதப்போ நான் செய்வேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்போ? நம்ம வீட்டுக்கு போலாமா? இங்க பாருங்க, இதுக்கு மேல நம்ம வீட்டுக்குலாம் வர முடியாது. எதுக்கு ராஜாத்தி இப்படி பேசுறா? புது வீடு யூஸ் பண்ணாம போட்டா வீடு என்னத்துக்கு ஆகும்? ஓ அப்படியா? வீட்டை ஆள விட்டு கிளீன் பண்ணி வைங்க. வீடு அப்படியே தான் இருக்கும். என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் வேணா யோசிப்போம். ராசதி, நீ பேசுறது நல்லா இல்ல. நம்ம வீட்டை விட்டு போயிட்டா ஆனந்த மாணிக்கமும் இங்க வந்துருவானுவ. அவனும் உங்க அண்ணனையும் மைனையும் பாத்துக்கிடுவானுவ. சொல்றது கேளு ராசதி. கேட்க முடியாதுங்க, கேட்கவே முடியாது. நான் இங்கதான் இருப்பேன், நீங்க இங்கதான் இருக்கணும். எவ்வளவு சொன்னாலும் உன்னை மட்டும் மாத்தவே முடியாது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வெளியே போறீங்களா? எங்க போறிய? அது வந்து ராசதி, எங்க சித்தி தெரியுங்களா? ஆமா, அந்த கிழவிக்கு என்ன? அவிய சீரியஸா இருக்காவலாம். இருந்தா இருந்துட்டு போட்டோம். ராசதி, என்ன பேசுற நீ? வயசானவிய சீரியஸா இருக்காவலாம். இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு கிடக்காவலாம். எனக்கு போன் வந்துச்சு ராசதி.
நான் போய் அவியல பாத்துட்டு வாரேன். சீரியஸா தானே இருக்காவ? கிளவி ஒண்ணும் மண்டைய போடலையே. ரோசதி என்னங்க சீரியஸா தானே இருக்காவ? கிளவி ஒண்ணும் போய் சேரலையே. குத்துக்கல் மாதிரி தானே என்ன இருக்குது? தேவையில்லாத பேச்சுல பேசாத ராசாத்தி. அவியலுக்கு வயசாயிட்டு இப்போ சீரியஸா வேற இருக்காவ. நம்ம போய் ஒரு தடவை பாத்துட்டு வர்றது நல்லது. நீ கூட வரண்டா, நான் போய் பாத்துட்டு வாரேன். என்னைய பாக்கணும்னு எங்க சித்தி ஆசைப்படியாவலாம். ஆமா அந்த கிளவிக்கு உடனே ஆசை வந்துரும். அதுக்கு இருக்க வாய் கொஞ்சமா நஞ்சமா. ஏ அம்மா அம்மா மனுஷ பேசுவான அதுகிட்டல. இங்க பாருங்க, சீரியஸா இருக்கவியெல்லாம் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிளவி மண்டைய பட்ட வேணா போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப நீங்க போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ராசாத்தி அவங்க என் சித்தி. சித்தியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, நீங்க தனியா போய் பார்க்க கூடாது. சரி ராசாத்தி, அப்ப நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். நான் எங்கேயும் வர மாட்டேன், நீங்களும் பார்க்கக்கூடாது. ராசாத்தி வயசானவிய சீரியஸா இருக்காத. இப்ப பாக்கலன்னா எப்ப பாப்போம்? அதான் சொல்லிட்டேன், சீரியஸா இருக்கவியெல்லாம் பார்க்காண்டா, அப்புறமா போய் பார்த்துக்கலாம். அப்படி எப்ப போய் பாக்க? அதான் சொன்னேல, மண்டை போட்ட பிறகு அந்த கிளவி போய் பார்த்துக்கிடலாமே. போங்க ராசாத்தி போங்க, எங்கேயும் பார்க்கக்கூடாது, வீட்டுல தான் இருக்கணும்.